நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. தாவேகா ஒரு விஜய் மேலேயும் ஒரு கட்சி மேலேயும் மறைஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, பயந்துட்டாங்க, விமர்சனங்களை வச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தா இவங்க பதிலே சொல்லி விமர்சனங்கள் வச்சாங்க, பதில் சொல்கிறேன். நீங்கள் எப்படி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். லேடிஸ்லாம் அந்த காருக்குள்ளே வராங்க, வேனுக்குள்ளே வராங்க. எந்த வேனுக்குள்ளே? அந்த விஜய் அவர்கள் ட்ராவல் பண்ண வேனில் முற்போக்கு சிந்தனை கொண்ட செய்தி ஜேர்னலிஸ்ட்டு, ஊடகவியாளர்கள் யாரு சொல்லுங்க, தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை, சொல்கிறேன். திரு நக்கீரன் கோபால் அவர், கோவாலு, நம்ம கோவாலு தான். நான் என்ன கேக்குறேன்னா ஒரே ஒரு பதில் சொல்லிட்டு அந்த கேள்வி பண்ணுவீங்க. நீங்க என்ன வந்து கேள்வியா கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு ஒரு டவுட் உங்க டவுட் நான் பதில் சொல்றேன். ஒரு நிமிஷம், உங்க டவுட் நான் பதில் சொல்றேன். எதை பண்ணாலும் குத்துதுன்னா இதுல வேற அறிவு இருக்கிறோம், அறிவுத்துறை நடத்தலாம். இப்ப கம்பேர் பண்ணுங்க, யாருக்கு அறிவு இருக்குது? இவர் எதையாவது ஒன்று பேசிடுவார், அங்கேருந்து சைலண்ட் போல டாடி வருவார் உதயநிதி, டாடி நோ நோ டாடி நோ, என்னப்பா தப்பு தப்பா பேசுறீங்க, சரிப்பா சாரிப்பா, உடனே கரெக்டாக பேசுவார். நியூஸ்ல பார்த்தேன் நான். நியூஸ்ல ஆமா, அந்த கக்கூசை நியூஸ்ல தான் பார்க்க முடியும், உள்ளலாம் போக முடியாது. சமத்துவ கக்கூஸ் அது. சமூக கக்கூஸ்னா என்னன்னு சொல்லுங்க? தடுப்பு இல்லாம கட்டி. எப்பாடா ஏமா 20 நிமிஷம் இப்போதான் ஒரு கேள்வி கரெக்டா பதில் சொல்லிடுவீங்க. தடுப்பு இல்லாம சரியான கக்கூஸ் அது. நீங்க இதை எப்படி கேட்டுருவோம்னா, சார் நான் ஒரு கேள்வி வச்சிருந்தேன், ஓகேவா, இந்த மாதிரி விஜயோட கட்சியை தற்கூரியா ஆச்சரியக்குரியான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன உதாரணம் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் சார் தற்கூரி. உண்மையாவே கொள்கை ரீதியான எதிரி வந்துட்டு பாஜக அப்படின்னு சொன்னாங்க. பாஜகவை பத்தின எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கவே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதற்கு உங்க பதில் என்னவாக இருக்கும்? இது நீங்க கேட்டது ஒரு கரெக்டான கேள்வி. அதாவது நான் ஆனஸ்டா இதுக்கு பதில் சொல்றேன். ஜாம்பவா நேர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக்கினுடைய ஆசிரியர் திரு சிபி நவீன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் வந்து ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கரூர் இஷ்யூக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள்லாம் தாண்டி திரும்ப மேடை ஏறி மைக்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டார். மறுபடியும் அவரை பற்றின விமர்சனங்கள், அவரை பற்றின டிபேட்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. விஜயை சுற்றியே தான் வந்து எல்லா அரசியலும் இருக்குதா? இது முதல் கேள்வியாக இருந்தா, விஜயை சுற்றி மட்டும்தான் அரசியல் களம் இருக்கிறதா? நீங்கள் 2 கேள்வி கேட்டீங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க, அவர் வந்து ஃபுல் ஃபார்முக்கு வந்துட்டார். அவர் வந்து ஃபார்ம் அவுட் ஆகவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அப்படி தான் பார்க்குறேன். அவங்க வந்து பயங்கர தீவிரமாக வந்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடாக வந்து கரூரோட ஸ்டாம்பேட் நடந்தது. அதை வந்து எவ்வளோ கேவலமாக பாலிடிக்ஸ் பண்ண முடியுமோ அதை கேவலமாக பாலிடிக்ஸ் பண்ணாங்க. அந்த முதல்வர் வந்து அங்கே பாசாங்கு காட்டாத பாப்பான்னு நேற்று வந்து அவர் சொல்லும்போது அது அழகாக முரசொலியில் வந்து அப்படியே நேரடியாக கரூரில் சொன்ன விஷயம் வேறு முதல்வர் அவர்கள். ஆனால் முரசொலியில் வந்து அழகாக ஒரு அரைப்பக்க ஆர்டிக்கலை போட்டு டிவிகே மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு அது திரு விஜய் அவர்களும் குறிப்பிட்டிருந்தாங்க. இங்கே இப்படி சொல்லிவிட்டு அங்கே அப்படி நடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மற்றொரு எப்பவும் போல் ஒரு பிரேக் அப்புறம் அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு மற்றொரு நிகழ்வை வந்து பார்த்திங்கன்னா அவர் ஸ்டைலில் முடிச்சிருக்காரு. இதில் வந்து திரும்பவும் ஃபார்முக்கு வந்துட்டாரா, திரும்பவும் மைக்கை பிடிச்சி பேசிட்டாரா அவர்? அந்த 40 நாள் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டிவிக்கு தாவேகா கட்சியே வந்துட்டு ஃபுல்லா தலைமறைவு, யாருமே வெளியே வரல, பயங்கர விமர்சனங்கள். விஜய் வந்து டப்பிங் பேச போயிட்டாரு, விஜய் வந்து சினிமா வேலைகள் போக ஆரம்பிச்சிட்டாரு, அந்த கரூர் அந்த சம்பவத்தெல்லாம் வச்சுட்டு படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அதை வச்சுதான் வந்துட்டு ஃபுல்லா பாட்டு ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய வந்து அவரை பத்தின விமர்சனங்கள் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருந்தது. தாவேகா எந்த பதிலுமே சொல்லவே கிடையாது, அமைதியாவே இருந்தாங்க. ஓகே, அப்பா தலைமறைவு தான் கட்சி. விமர்சனங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லலைன்னா அந்த கட்சி அவ்வளோதான், அவங்க எல்லாமே வந்து தற்குறிகள், அந்த தலைவர்கள்லாம் அன்ஃபிட்டு அப்படின்னு நீங்கள் எப்படி இந்த மாதிரி சொல்கிறீங்கன்றது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ஆச்சரியக்குறியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கேட்குறேன், உங்களை நான் விமர்சனம் பண்ணிகிட்டே இருக்கேன், அப்புறம் நீங்கள் பதில் சொல்லிட்டே இருப்பீங்களா? உங்களோட வேலையே இல்லையா? அப்போது நீங்கள் ஒரு ஆங்கரு, ஓகேங்களா, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், அழகாக ஆங்கரிங் பண்ணிகிட்ருக்கீங்க, நல்ல நல்ல கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நான் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ட்வீட்டு போட்டே இருக்கேன், உங்களை டேக் பண்ணி உங்களுக்கு ஆங்கரே பண்ண தரல, மக்கு மாதிரி கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தவறாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணி நீ எப்படி மக்குன்னு சொல்லுவேன், நீங்கள் அந்த மாதிரி வந்து ஆங்கர் பண்ணுவேன், ரொம்ப சிம்பிளாக வச்சுப்போம். அப்போ நம்மளுக்கே இந்த மாதிரி நிலைமை இருக்கும்போது அவ்வளோ ஒரு கட்சி வச்சுருக்கிறாரு, ஒரு மிகப்பெரிய மக்களின்
ஒரு பலத்தை வச்சுருக்காரு. விமர்சனங்களை வந்து பார்த்தா அரசியலுக்கு வந்துட்டால் வந்துக்கிட்டே தான் இருக்கும், சரிங்களா? ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதை எதிர்கொள்ளும் விதத்தை வந்து அவங்க தான் முடிவு பண்ணணும் மேடம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு மேலே விமர்சனம் வைக்கிறேன்னா, நீங்கள் சொன்ன விமர்சனம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீ மக்கு மாதிரி கேள்வி கேட்குறேன், என்னை பார்த்து நீங்கள் கொஸ்டின் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த கொஸ்டின் நான் கேட்பேன், நான் மக்கா இருந்துட்டு போகிறேன், நீ தான் ரொம்ப புத்திசாலியாக இருக்கீங்களே, எங்க நீ ஒரு கேள்வி கேளுங்க நீங்கள் எந்த பாயிண்ட் அப்ப வந்து எப்படி அப்படின்னா, குறைஞ்சபட்சம் வந்து தாவேகா கட்சி கிடையாது, தலைமறைவு கட்சின்னு ஒரு விமர்சனத்தை வந்து முன்வைக்கும் போது கூட நான் அமைதியா தான் இருப்பேன். என்ன பேசிக்கோ அப்படின்னா நீங்க சொல்ல வேண்டியது புரிஞ்சிச்சு, ஓகேவா? இப்போ நீங்க பேசிக்கா இப்போ வைப்பீங்க போல இருக்கு, நீங்க எல்லாத்துக்கும் பதில் சொன்னா, ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நான் கேட்டோன்னே உடனே பதில் சொல்லணும்னு சொல்லிட்டீங்க. அதை தான் சொல்றேன். அந்த மாதிரி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எப்படி அரசியல் பண்ணணும் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி மற்றவங்க சொல்ல முடியும்? உங்கள் ஸ்டைல் வந்து என்னன்னா, உங்களை விமர்சனம் பண்ணால் நீங்கள் 100 பேருக்கு பதில் சொல்லுவீங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஓகேங்களா? அதே மாதிரி அரசியலில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் வச்சுக்கிட்டே இருப்பேன், நீங்கள் எனக்கு பதில் சொல்லிகிட்டே இருக்கணும், நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க? பைத்தியகாரத்தனமாக இருக்குன்னு சொல்ல வரேன். சரி, இப்படி வச்சுப்போம், சரிங்களா? பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பிரஸ்ஸை வந்து சந்திக்க மாட்டோம், பெரிய விமர்சனம் இருக்குது, ஆமாவா இல்லையா? இப்போ இதனால வந்து பார்த்தா என்ன ஆகி போச்சு? இந்தியா அப்படியே கீழே வந்துருச்சா? இன்னைக்கு வந்து நம்ம எவ்வளோ வந்து காங்கிரஸ் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த போது இருந்ததுக்கும் பாஜக ஆட்சி நடந்து கொண்ட போது இப்போ நம்ம இருந்ததுக்கும் டிஃப்ரென்ஸை பார்க்கணும். எவ்வளோ நம்ம வளர்ந்துருக்கோம், எக்கனாமிக்கலாக எவ்வளோ நம்ம க்ரோ ஆகிருக்கோம், G20 நமக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. இனி நம்ம பிரதமரை பார்த்தா மற்ற நாட்டு பிரதமர்கள்லாம் எப்படி ஒரு வரவேற்பை கொடுக்குறாங்க, காலில் வந்து தொட்டு கும்பிட்றாங்க, சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, அவர் வேலைக்கு ஆக மாட்டார் பிரதமர், அவர் எங்கே ப்ரெஸ் மீட்டே கொடுக்க மாட்டாரு, பதிலே சொல்ல மாட்டாரு, நம்ம 1000 விமர்சனம் வைக்கிறோம், பதில் சொல்ல மாட்டாரு, அவன் ட்வீட் போடுறான். நோ லாஜிக். அகைன் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் நம்ம எல்லாம் அம்மான்னு போட்டிருக்கக்கூடிய ஜெயலலிதா அம்மா எப்படி அவங்க வந்து விமர்சனம் பதில் சொல்லிட்டு இருந்தாங்களா உட்காந்து? நான் இப்போ நம்ம எங்கே ஆரம்பிச்சோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அங்கே ஆரம்பிச்சிடுவோம், அங்கேருந்து நம்ம அப்படியே பண்ணுவோம். நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. தாவேகா ஒரு விஜய் மேலேயும் ஒரு கட்சி மேலேயும் மறைஞ்சிட்டாங்க, ஓடிட்டாங்க, காணாமல் போயிட்டாங்க, பயந்துட்டாங்க, விமர்சனங்களை வச்சாங்க. ஆனால் வந்து பார்த்தா இவங்க பதிலே சொல்லி விமர்சனங்களை வச்சாங்க, பதில் சொல்லலாம். நீங்கள் எப்படி வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவீங்கன்னு நான் கேட்குறேன். நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அந்த குடும்பத்தை அவர் என்ன செய்யணுமோ அழகாக கூப்பிட்டு அதை அழகாக காமாக கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணி அனுப்பிச்சிட்டார். தே ஆர் வெரி ஹாப்பி. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்களுக்கு ஏன் குத்துது? காலில் விழுந்ததை கூட உங்களுக்குன்னு செஞ்சுன்னா விமர்சனம் பண்ணவங்கள சொல்கிறேன், காலில் விழுந்ததை கூட நீ வந்து காலில் விழுந்தது எப்படி தெரியும் எங்களுக்கு, நீ அதை ஃபோட்டோ எடுத்து போட்டுருங்கல்ல. இப்போ இது ஒரு விமர்சனம் தானே. இந்த விமர்சனத்துக்கு பதில் சொன்னீங்கன்னு நினைக்கிறீங்களா? இந்த விமர்சனத்துக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா உன்னை அசிங்கமாக திட்ட முடியுமா? அநாகரிகமாக இருக்கும் இல்லையா? ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக வந்து நானும் பேச முடியாது, ஒரு தலைவராக இருந்துட்டு விஜயும் பேச முடியாது, பொறுப்பில் இருந்துட்டு கட்சி நிர்வாகிகளும் அப்படி பேச முடியாது. இவங்க வைக்கிற விமர்சனம்லாம் பதில் சொல்லணும் அப்படின்னா ஒன்று துப்பாக்கி எடுத்து டமால் சுடணும், இல்லைன்னா செருப்பு கட்டி அடிக்கணும். ஏன்னா விமர்சனம் அநாகரிகமாக வைக்கிறாங்க, கேவலமாக வைக்கிறாங்க, அபத்தமாக வைக்கிறாங்க. லேடிஸ்லாம் அந்த காருக்குள்ளே வராங்க, வேனுக்குள்ளே வராங்க. எந்த வேனுக்குள்ளே? அந்த விஜய் அவர்கள் ட்ராவல் பண்ண வேனில், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு முற்போக்கு சிந்தனை கொண்ட செய்தி ஜேர்னலிஸ்ட்டு ஊடகவியாளர்கள் யாரு சொல்லுங்க, தெரியுமா? தெரிய வாய்ப்பு இல்லை, சொல்கிறேன். திரு நக்கீரன் கோபால், அவர் கோவாலு, நம்ம கோவாலு தான். அப்படின்னு யார் சொல்கிறா? பெண்களின் பாதுகாவலர் யார் அவர்? அதையும் நானே சொல்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர். அவங்களுக்கு யாரும் தெரியுமா? நம்ம மு.க. ஸ்டாலின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, நம்ம முதல்வர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கிறாரு. அவரு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விழாவில் முற்போக்கு சிந்தனை கொண்ட ஜேர்னலிஸ்ட்லாம் இங்கே இருக்காங்க, ஒத்துக்கிறேன், அங்கேயும் இருந்தாங்க. ஆனால் இவர் முற்போக்கு சிந்தனை கொண்டவரா? எந்த ஜேர்னலிஸ்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சேனல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவர் 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் அவர் பெருமையாக சொல்லிப்பார், 500க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குலாம் சொல்லிப்பார். அதில் வந்து என்னென்ன மாதிரி வழக்குலாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது சிலலாம் சொல்லவே முடியாது, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு அபத்தமா ஒரு பெண்களை வச்சு அபத்தமா அவனை இழுத்து போட்டு அடிக்கணும், அவனை செருப்பால் அடிக்கணும். இதெல்லாம் நாகரிகமான பேச்சா? உங்களுக்கு புரியுதா மேடம்? இதுவும் விமர்சனம் தான். இல்ல ஆதவர்ஜனா கூட மேடையில பேசினாரு இல்லையா, மீசக்கார ஒருத்தர் இருக்காரு, என்ன பேசினாரு, மேல கைய வைக்கட்டும் பார்க்கலாம், இது மாதிரியான விமர்சனங்கள் அது ஏற்கத்தக்கதா சார்? நீங்க இது வந்து நாகரிகமற்ற விமர்சனம் நீங்க சொல்லிட்டீங்க, அப்ப அவர் பேசினதும் நாகரிகமற்ற பேச்சு தானே?
சரி மேடம், இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே விட்லாம், ரொம்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நம்மளை அசிங்கமாக திட்டும் போது ஓகேவா, இல்லை அடிக்க வராரு, அருவாத்து வெட்ட வராருன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு நீங்கள் சொல்கிறதுக்கு நான் அப்படி தான் எக்ஸாம்பிள் கொடுக்குற மாதிரி இருக்குது. ஏன்னா வெட்டா பார்க்கலாம், என் கழுத்தை காமி இப்படியே குனிடா அப்படின்னு நான் நிற்க முடியும். இல்லை நீங்கள் சொல்கிறது அப்படி தானே இருக்குது. ஒருத்தவங்களை வெட்ட வரான், இந்தாப்பா என் கழுத்து இங்கே போடு, அப்போ தான் உயிர் போகலாம் சொல்ல முடியும். என்ன பேசுகிறீங்க? அதாவது அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட்டிங் நடத்துகிறோம், பொண்ணுங்களை உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு கேவலமாக ஒரு அக்யூசேஷனை வைக்கிறாரு. அவன் இவன் மரியாதை எல்லாம் பேசுகிறாரு. ஒரு மினிமலா ஒரு மரியாதை கட்சியை பத்தி பேசுறாங்க. ஏன் மான நஷ்ட வழக்கு போடலாம்? ஒரு நிமிஷம் மேடம், அவர் மேல மான நஷ்ட வழக்கு போடலாம் மேடம். யாரும் ஏசுநாதர்லாம் கிடையாது. நீங்க எப்படி எல்லாரும் ஏசுநாதரா ஆயிட முடியுமா? எல்லாம் ஆன்மீகவாதியா புத்தர் மாதிரி இருக்க முடியுமா? விமர்சனங்கள் பேசலாம், தனிநபர் விமர்சனங்கள். விஜய் வந்து இது பேசு சரி கிடையாது, அவருடைய நடவடிக்கை சரி கிடையாது அப்படின்னு சொல்றது வேற. தனிநபராக வந்துட்டு ஒரு விமர்சனங்கள் வந்துட்டு வைக்கும் போது நீங்க ஏன் மான நஷ்ட வழக்கா நீங்க போடக்கூடாது? என்ன சொல்ல வரீங்க தெரியுமா? நீங்க என்ன தெரியுமா முட்டு கொடுக்குறீங்க? ஒருத்தன் அசிங்கமா உங்களை திட்டுவான், நீங்க மினிமலிஸ்டிக்கா இல்ல நான் முடிக்கவே இல்ல நான் முடிச்சிடறேன். நீங்க கேளுங்க. நான் ஒருத்தவங்க உங்களை அசிங்கமா கேவலப்படுத்துறான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா நீ தொட்டு பாரு, நீ ஜேர்னலிஸ்ட்னா என்ன வேணா பேசுவியா? எக்ஸாக்டான வார்த்தைகள் புரிஞ்சுக்கோங்க. அப்படியே நான் பதிவு பண்றேன். ஏன்னா மக்களுக்கு தெரியணும்ல அவர் என்ன பேசுறான்னு சொல்லிட்டு. தொட்டு பாரு, நீ தொட்டுவியா? நீ ஜேர்னலிஸ்டா வேணா பேசுவியா? அவ்வளவுதான். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அவர் சொன்னதுக்கு நாங்க இந்த மாதிரி ஒரு கவுண்டர் வந்து கொடுக்கக்கூடாது. இது கூட கொடுக்கக்கூடாது. இதான் நானே கிடையாது, சாரி, தாவேகா சார்ந்த ஒரு அங்க கட்சியை சேர்ந்தவர் அவர் வந்து கொடுத்துட்டாரு. இல்ல கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? கொடுத்துருக்க ஒரு நிமிஷம் இருங்க. கொடுக்கலாமா கொடுக்கூடாதா? கொடுத்துருக்கான்னு தேவையில்ல. இப்போ இந்த மாதிரி இழுத்து போட்டு அடிக்கணும் அவனை வாய்க்கு வந்த மாதிரி பேசினாரு மேடம். கொச்சப்படுத்தினாரு, பர்சனலா அசாசினேட் பண்ணாரு, கேரக்டர் அசாசினேட் பண்ணாரு, பெண்களை கம்பேர் பண்ணி. ஓகேங்களா? நம்ம இது ரொம்ப லென்த்தாக கொண்டு போகிற இந்த டாப்பிக்கை. ஓகேங்களா? இந்த மாதிரி பேச திரு ஆதவர்ஜனா நீ இப்படி பேசுவியா, நீ அடிச்சிருவியா, நீ தொட்டு பாரு பார்க்கலாம் அப்படின்ற பதில் கூட சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? நான் என்ன கேக்குறேன்னா ஒரே ஒரு பதில் சொல்லிட்டு அந்த கேள்வியை முன்வைங்க. நீங்க என்ன வந்து கேள்வியா கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். நான் ஒரு கேள்வி கேட்டேன், எனக்கு ஒரு டவுட் உங்க டவுட் நான் பதில் சொல்றேன்ட்டேன். ஒரு நிமிஷம், உங்க டவுட் நான் பதில் சொல்றேன்ட்டேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டாங்க, தான் பதில் சொல்லுங்க. அந்த மாதிரி ஒருத்தர் பேசுறாரு, இவரு அட்லீஸ்ட் மினிமலிஸ்டிக்கா தொட்டு பாரு அப்படின்னு சொல்லக்கூடாதான்னு கேக்குறேன். ஊனா பதில் சொல்லுங்க. சொல்லுங்க, அது நீங்க தான் முடிவு பண்ணணும். கட்சிகள் தான் முடிவு பண்ணணும். என்ன மேடம் நீங்க பேசுறீங்க? எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படினா இல்ல சார், ஒண்ணே சார் அப்படி சொல்லலாம் சொல்லுங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஒண்ணு இப்படி ஆட்டுங்க, இல்ல இப்படி ஆட்டுங்க, ஏதாவது ஒண்ணு ஆட்டுங்க. இப்போ நான் தெரியணும், நான் பார்க்கணும். இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் முட்டு கொடுப்பீங்க நான் பார்க்கணும். நான் ஏன் சார் உங்களுக்கு முட்டு கொடுப்பேன்? எனக்கு என்ன சார் தேவை இருக்கு? அப்பயே அமைதியா இருக்கீங்க. சரி அப்பயே அமைதியா இருக்கீங்க. எனக்கு ஒரு டவுட் இருக்கு, அத நான் கேள்வி கேட்கணும். நான் ஒரு டவுட்டுக்கு பதில் சொல்றேன்னு சொல்லிட்டேனா? அப்ப என் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டீங்க. ஒன் வே டிராஃபிக்கா இது? இது என்ன சார் இது அநியாயமா இருக்கு? இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு, சொல்றேன் நானு. இப்ப ஆதவர்ஜனா பேசுனது சரியா தப்பா அதானே கேட்க வரீங்க? அப்படி கேட்கல பாருங்க. ஆதவர்ஜனா பேசுனது சரியா தப்பா அதானே? திரு நக்கீரன் கோவாலு இப்படி வந்து ஒரு அக்யூசேஷனை வச்சாரு. அந்த கோவால வச்ச அக்யூசேஷனுக்கு அதாவது தாவேகா சேர்ந்த ஒரு கட்சி நிர்வாகி இப்படிலாம் பேசுவியா, நீ ஒரு ஜேர்னலிஸ்ட்னா என்ன வேணா பேசுவியா, நீ தொட்டு பாரு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இதுதான் ஸ்டேட்மெண்ட். நான் உங்க கற்பனையான உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன், நடந்ததுனா சொல்றேன். இந்த மாதிரி கூட நீங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்களா? இதை நான் ஏன் கேட்டேன்னா, நீங்க சொன்னீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியதானே, இந்த மாநகராட்சி வரைக்கும் போனேன். எனக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு, ஒரு சர்ப்ரைஸா இருக்குது. திடீர்னு திமுக காரங்க பேசுற மாதிரியே இருந்தது. இல்ல திமுக காரங்களே இல்ல சார், ஒரு கேரக்டர் பதில் சொல்ல. இப்போ நான் உங்களை பதில் சொல்ல. இப்போ நான் உங்களை விமர்சிக்கிறேன். பதில் சொல்ல பதில் வேணும். நான் வந்து எனக்கு ஏற்ற பதிலே கேட்கல, எனக்கு பதில் வேணும். இந்த மாதிரி ஆதவர்ஜனா கூட இது கூட சொல்லக்கூடாது சார். இல்லை சொல்லலாம் சார், நான் ஒரு 2 ஆப்ஷன் தானே கொடுக்குறேன். நான் ஒன்று திமுக மாதிரி ஒரு வேலை காமிச்சு 2 ஒன்று நான் சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு 2 சொல்கிறேன். இதில் தான் உங்கள் பதில் இருக்க போகுது. சொல்லுங்க அப்போ. தொட்டுப்பார் கையை வச்சுப்பார் அப்படின்னு சொல்றது வந்துட்டு அது சரி அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம். நான் என்ன பதில் சொன்ன நீங்க எதிர்பார்க்குறீங்க? அப்படி நான் உங்களுக்கு கேட்கவே இல்லையே. உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க, நீங்க பதிலே சொல்ல மாட்டீங்களா? சரி தப்பு தான் சார். அப்போடா அடுத்த கேள்வி உங்க டவுட்லாம் இப்ப கேளுங்க வச்சியா. சொல்லுங்க பதில் சொல்லுங்க. ஒருத்தர் கேரக்டர் அசாசினேஷன் பண்றாங்க. இப்போ உங்களை பத்தியே வந்துட்டு ஒரு கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்றாங்கன்னு வெச்சுக்கோங்க. நீங்க வந்து பேசுறீங்க ஓகே, அது என்ன இவர் இப்படி பேசுறாரு, இவர் சரியே கிடையாது, நீங்க போயிட்ட பிறகு ஐயோ அவரை பத்தி தெரியுமா, அவர் இப்படின்னு அது உங்க காலுக்கு வருது அப்படின்னும் போது நீங்க ஏன் அதுக்கான நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? உடனே வந்துட்டு அடிச்சு ஆளை வச்சு அடிக்கிறது பேசுறது இது மாதிரி போவீங்களா, இல்ல அதுக்கு சம்பந்தமா வந்துட்டு லீகலா ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்களா? நான் வந்து ஒரு டவுட் கேட்கும். நீ போகிற போகல இஷ்டத்துக்கு குற்றச்சாட்டை வச்சுட்டு போயிட்டீங்க டமால் டிமால்னு தாவேகா மேலே. இப்போ யார் ஆளை வச்சு அடிச்சா?
பேசுறது சொல்றேன். சொன்னீங்க இப்போ ரெக்கார்டாக இருக்குது. பேசுறது சொல்றேன் சார் நானே. என்ன சொன்னேன்? தொட்டுப்பா அதாவது நீங்க பாருங்க, மேனிப்புலேஷனா இந்த விஷயத்த நம்ம பேசக்கூடாது. மேனிப்புலேட்டிவ்னா என்னது? ஒரு மாமியாரும் மருமகளும் வீட்டில் சண்டை அப்படின்னா புருஷன் வந்த உடனே மாமனார் ஒரு கதை, அதாவது அம்மா ஒரு கதை சொல்லுவாங்க, பொண்டாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க. அதுதான் மேனிப்புலேஷன். சரியா? இங்கே நம்ம அந்த தான் இங்கே நடத்தல. இது இன்டர்வியூ. மேனிப்புலேட்டிவாக போகக்கூடாது இது. ஓகேவா? ஆன் டு த பாயிண்ட், ஆன் டு த சப்ஜெக்ட். ஓகேவா? நக்கீரன் கோவாலு இதெல்லாம் பேசினாரு, புரிஞ்சா? அதுக்கு ஆதவர்ஜனா இதை சொன்னாரு. ரெண்டுமே இங்கே பதிவாயிருக்கு. நீங்க சொல்லிட்டீங்க இல்ல சார் பேசலாம் சார், தப்பு கிடையாது சார், இப்போ நீங்க தான் சொன்னீங்க, அதுவும் பதிவாயிருக்குது. ஓகேவா? முடிஞ்சு போச்சா கதை? இதில் எங்கே வந்து திரும்பவும் நீங்கள் டவுட்டை முன்வைக்கிறீங்க? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக கேஸ் போட மாட்டீங்களா? அந்த கேள்வி நான் ஓகே, அது நான் பதில் சொல்கிறேன். டைம் வேஸ்ட்டு. எங்களுக்கு அது மாதிரிலாம் கேஸ் போடலாம் இப்போ நேரம் கிடையாது. நாங்கள் ஒரு மனுஷனாவே மதிக்கல. அவருக்கு அதிகபட்சமாக அவங்க ஒரு மனுஷனாவே மதிக்கல. மனுஷனாவே மதிக்கல, ஏன்னா ஒரு மனுஷன் மாதிரி பேசல. ஓகேவா? அப்படி கூட வச்சுட்டு போகலாம். அதனால அவங்க மதிச்சு அவங்க கேஸ் பண்ண அவசியம் கிடையாது. அவங்க சொன்னதுக்கு ரொம்ப நாகரிகமா, எவ்வளோ நாகரிகமா முடியுமோ டு த கோர் லீஸ்டா தொற்றுவியா நீ ஒரு ஜென்சன் என்ன பேசுவா, நீ தொட்டு பாரு. மேபி தொட்டு பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீகலாக கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கேஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க? அவரை நீங்கள் ஏன் ஒரு கற்பனைக்கு போகிறீங்க? தொட்டு பாருன்னு நீங்கள் ஆளை வச்சு அடிப்பீங்களா? அவர் அடிச்சிட்டாருன்னா வெட்டு குத்து, ஏன் இப்பெல்லாம் யோசிக்கிறீங்க? இப்படி ஒரு மாதிரி உங்களுக்கு இமேஜினேஷன் பவர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. ஏன் இப்படி யோசிக்கிறீங்க? நடந்த சம்பவம் இவ்வளோ தானே. ஓகேவா? அவர் இப்போ தொட்டு பாருன்னு தொட்டுருவாரா? இவரு வாய்ப்பு இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வாய்ப்பு இருக்கா? இப்போ கோவாவில் வந்து பார்த்தா டேரக்டாக விஜய் அவரை பிடிச்சி சப்புன்னு அரைஞ்சிட முடியுமா? இல்லை வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். அப்புறம் எதுக்கு இது? பவள விழா பாப்பா, பாசாங்கு காட்டாத பாப்பா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ அது எதை குறிப்பிட்டு சொல்கிறாருன்னு இப்படி வச்சுப்போம். அதாவது ஒரு கால் முடியாத ஒருத்தர், ஓகேங்களா, ஒரு 2 கோப்பையை தூக்கிட்டு வந்து, சரிங்களா, இந்தாங்க நான் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னு டேடிக்கு ஒரு கோப்பை, சன்னுக்கு ஒரு கோப்பை கொடுக்குறாரு. டேடியும் சன்னும் ஹாப்பியாக வாங்கி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபோட்டோ போட்டு பயங்கரமாக வந்து அந்த நேரத்தில் ட்வீட்டு போடுறாங்க, எல்லாம் போடுறாங்க. ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் அதுவே வந்து அவங்க எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு இப்படிலாம் நடக்குமான்ற அளவுக்கு இப்போது வேறு லெவலில் வந்து ட்ரோல் ஆகி வச்சு செய்கிறாங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். சரிங்களா? எங்கே ஆரம்பிச்சது இந்த சப்ஜெக்ட்டு? இவர் ஏன் அதை சொல்கிறாரு? பாசாங்க காட்டாத பாப்பா, பவள விழா பாப்பாலாம் ஏன் இப்படி சொல்கிறாரு? இப்போ சொல்லலாம், இவர் எப்படிங்க இந்த மாதிரி சொல்கிறாரு? அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஓகேங்களா? அதாவது எந்த லெவலுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ட்வீட்டு போடுறாங்க தெரியுமா? இப்போ வந்து இந்த கோப்பையை வச்சு இந்த பக்கம் டேடி, இந்த பக்கம் சன், முதல்வர் துணை முதல்வர், அந்த மாதிரி ட்வீட்டு போட்டாலே நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு காவல்துறை சொல்லுதுங்க. இப்போது இந்த சப்ஜெக்ட்டுக்கு இது நியாயம்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இது எங்கேயாவது ஒரு நியாயம் இருக்கா இதில்? நீங்கள் தானே கூப்பிட்டு கோப்பையை வாங்கி ஃபோட்டோ கொடுத்தீங்க. டேடி இந்தாங்க பிடிங்க உங்களுக்கு ஒரு கோப்பை. சரியா? ஏன்னா அவங்க டேடி வந்து பயங்கரமான சொல்லியிருக்காருல்ல, ஞாபகம் இருக்கா சட்டசபையில்? எங்கள் டேடி பயங்கரமான ஸ்பின்னர். ஸ்பின்னு போட்டார்னா ஸ்ட்ரெயிட்டாக 4க்கு தான் போகும், பேட்ஸ்மேனுக்கே போகாது. பேட்ஸ்மேன் அடிக்காமையே 4க்கு போகும். தூக்கி வச்சார்னா 6க்கு போயிடும். அப்பேற்பட்ட ஸ்பின்னர் அவர். அதனால் அவருக்கு ஒரு கோப்பை இந்தா வச்சுக்கோம், இவருக்கு ஒரு கோப்பை. சரியா? நீங்கள் பண்ண தானே போடுறாங்க. இன்னைக்கு ஏன் குத்துது? ஏன் குத்துதுன்னு கேட்குறேன். எதை பண்ணாலும் குத்துதுன்னா இதில் வேற அறிவு இருக்கிறோம், அறிவு திருவிழா நடத்தலாம். இப்போ கம்பேர் பண்ணுங்க, யாருக்கு அறிவு இருக்குது? ஒரு இந்தியா டிஷர்ட்டு சேப்பாங் ஸ்டேடியத்துக்கு ஏற்ற மாதிரி 150 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டு அதை போட்டுட்டு 2 கோப்பி அங்கேயே ஹோல்சேலில் பிடிச்சிட்டு வந்துட்டு நான் இந்தியாவுக்கு எதிராக ஜெயிச்சிருக்கேன்னு எதுவும் கொடுத்தா அதை வாங்கி ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ட்வீட்டு போடுவீங்க. இதுதான் உங்கள் அறிவா? இப்போ உங்களுக்கு அதாவது நான் சொல்ல இளைஞர்களை வந்துட்டு நாங்க அறிவுபூர்வமா கொண்டு போறோம். எங்க கிட்ட இருக்கிற இளைஞர்களை வந்துட்டு நாங்க பேச வச்சு அழகு பார்க்கிறோம். அவங்களுக்கு வந்து பொது அறிவு, அரசியலை வந்து நாங்க கற்பிக்கிறோம். திமுக தரப்புல இருந்து சொல்லப்படுகிற ஒரு வாதம். நாங்க வந்து பாத்தீங்களா அறிவு திருவிழா நடத்தி நாங்க வந்து இளைஞர்களை வந்துட்டு அறிவு ஊட்டுறோம். அறிவு ஊட்டுறாங்க சார், திமுக தரப்புல இருந்து சொல்லப்பட்டது. இப்போ நான் ஏன் சும்மா இருக்கணும்? நான் ஏதாவது என்ன வந்து இந்த மாதிரி கேள்விகள் கேட்டு நான் உசுப்பேத்தி நான் தேவையில்லாமல் ஏதாவது பேசணும்? நோ, நான் வரும்போதே பிபி டேப்லெட் போட்டு தான் வந்திருக்கேன். கண்ட்ரோல்டாக தான் பதில் சொல்லுவேன். ஓகேவா? நான் என்ன சொல்கிறேன், பாயிண்ட் நம்பர் 2, உங்ககிட்ட பூஜை பண்ணுறதுக்கு ஒரு தட்டியும் பூவையும் கொடுத்து முன்னாடி சாமி சிலையை வச்சாங்கன்னா தட்டோட தூக்கி டம்மாலும் சாமி தள்ளி அடிப்பீங்களா, இல்லை பூவை போடுவீங்களா? பூ தான் போடுவாங்க. முதல்ல ஒரு பூவை மட்டும் போட்டால் தூக்கி தட்டே போட்டார் டம்மால்னு. ஏன் போட்டார்? ஊனா ஊன் கொட்டுறதுக்காக சொல்லிட்டு ஏன் போட்டார்? பதில் சொல்லுங்க. பதில் சொல்லமா? ஏன் என்ன சார் பதில் சொல்றீங்க? ஏன் தட்ட தூக்கி போட்டா நம்ம சிஎம் தான் கேட்கணும். ஏன் சிஎம் சார் தட்ட தூக்கி போட்டீங்க பூவை போடாம? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க தாங்க ஏங்க எனக்கு தெரியாத கேள்விகளை உங்ககிட்ட நான் வந்து இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும். இதை பத்தி சரி இப்படி கேட்போம். இந்த அறிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
எந்த அறிவை பத்தி தட்டோட போட்டாரு டம்மால் கீழே. அது தப்புதான். எப்படி போகும் தப்பா ரைட்லாம் அதே தட்டை ஏன் தூக்கி கீழே போட்டேன்னா நான் கேட்பேன். யாராவது இப்போ நான் சொல்ல முடியாது. அறிவு இருக்க இப்படி பண்ணோம்னா கேட்டா தப்பாயிடும். ஏன்னா நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர், புரியுதுங்களா? ஆனா நீங்க சொல்லுங்க, இப்போ அறிவுலாம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன்பா, சரி ரைட், அதுவும் விட்டுருவோம். ஒரு மேடையில் சரிங்களா என்ன பண்ணுறாருன்னா முதல்வர் அவர்கள், நாங்கள் வந்து சிஏ எதிராக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும்ல, அந்த சிஏ ஆக்ட் ஒன்று வந்து இல்லை நடுவில். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, நாங்கள் சிஏயை எதிர்க்கிறோன்னு சொல்கிறதுக்கு பதில் ஆதரிக்கிறோன்னு சொல்லிட்டாரு. இந்த அறிவை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க. எனக்கு தெரியும் நினைக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்கன்னு என்கிட்ட கேட்டேன். நான் என்ன சார் திமுக தரப்புல இருந்து வர ஆளா சார்? நானு நான் கூட என்ன தெரியுமா எதிர்பார்க்கறேன். இல்ல சார் ஆமா சார் அப்படியா சார் சொன்னாங்களா சார், எப்படி சார் சொல்லுவாங்க, தவறு சார். சரி ஓகே, இதுக்கும் நீங்க பதில் சொல்ல மாட்டீங்க, ரைட் வரேன், அடுத்தும் வரேன், ஓகேங்களா? எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நகராட்சி அப்புறம் தானே மாநகராட்சி, அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரும். பேரூராட்சி, மாநகராட்சி, நகராட்சி. இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாநகராட்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேரூராட்சியாக மாற்றுறாரு. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோ பாருங்க, அதாவது எல்லாத்தையுமே அப்சைட் டவுனாக பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அறிவிக்கிறாரு, அப்படியே மாற்றி அறிவிக்கிறாரு, ஓகேங்களா? டெவலப்மெண்ட் ஆயிருக்கிறதுலாம் திரும்ப கிராமமாக மாற்றுறாரு மேனையில் நின்று. அதுக்கப்புறம் சாரி 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 ஒன்று அங்கேருந்து. அதில் எல்லா டைம்லையும் என்னன்னு பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு பாவம் அவரை காப்பாற்ற அவங்க சன் தான். இவர் எதையாவது ஒன்று பேசிடுவார், அங்கேருந்து சைடில் போல டேடி உதயநிதி, டேடி நோ நோ டேடி நோ, என்னப்பா தப்பு தப்பா பேசுறீங்க, சரிப்பா சாரிப்பா, உடனே கரெக்டாக பேசுவார். அதே மாதிரி ஒரு செய்தியாளர் கேட்குறாரு, நீங்கள் செய்த சிறப்பான திட்டங்களை 3 சொல்லுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நம்ம ஐயா முதல்வர் அவர்கள் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, நிறையா இருக்குது அதை பற்றி சொல்லணும்னா. சரி சொல்லுங்கள் கேட்குறோம். பெண்கள் உரிமை தொகை திட்டம் கரெக்ட், இலவச பேர் வந்து கரெக்டு. அப்புறம் என்ன பண்ணாருன்னு தெரில, இப்படியே பார்க்குறாரு, தெரில இப்படியே பார்க்குறாரு. பின்னாடி சொல் டேடி இதோ இங்கே தான் இருக்கு, என்ன தான் தெரியுங்க எனக்கு தெரியும், கமிங், இதை சொல்லுங்கள், இது இவ்வளோ தான் அந்த ஆட்சி. அதில் அறிவு வழிதாமே அப்படியே, இதெல்லாம் தான் உங்கள் அறிவா? இப்போ நான் டைரெக்டாக முதல்வரையோ துணை முதல்வரையோ சொல்லலை, இப்போ உண்மையாகவே நடந்த சம்பவங்களை நான் மெருகேற்றி சொல்லவில்லை, நடந்த சம்பவங்களை அப்படியே சொல்கிறேன். அறிவு இருக்கிறவன் அறிவு திருவிழா நடத்துறான்னு சொன்னார் இல்லையா, அது யார் நடத்தினாலும் எனக்கு தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறாரு, அது யார், அவர் யாரை மீன் பண்ண தெரியாது. என்னோட சந்தேகங்கள், என்னோடனா மக்களோட சந்தேகங்கள், இப்படிலாம் பண்ணீங்களேப்பா, இதை விட நிறையா தான் இருக்குது. இதை ஏன் கேட்குறீங்க? இதை விட வடிவேல் சொல்கிற மாதிரி தான் சொல்லுவான் தெரியுமா ஒரு படத்தில், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஒரு 1500-2000 ரீல்ஸ் இருக்குது இந்த மாதிரி. இது எதுவுமே ஏஐ மூலியமாவோ தொழில்நுட்பம் மூலியமாவோ மேனிப்புலேட் பண்ணிலாம் பண்ணது கிடையாது. இவங்க பண்ண கூத்து தான் நான் சொல்கிறேன். மேடம் நான் லீஸ்ட்டாக கேட்குறேன், ஐயோ இதான் ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்தீங்களா, வந்துச்சு பாருங்கள். எங்கேயாவது வந்து உலகத்திலே அதோட முடிஞ்சிச்சு. இந்தியா பக்கம் எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா முதலீடு செய்யணும் இதோட வரவே மாட்டான். ஏன்னு சொல்லுங்க, என்னாச்சு? அட்னாயே பாருங்க ஒரு கக்கூச, அடேங்கப்பா, தெரியுமா தெரியுமா தெரியாதா? நியூஸ்ல பார்த்தேன் நான். நியூஸ்ல ஆமா, அந்த கக்கூச நியூஸ்ல தான் பார்க்க முடியும், உள்ளலாம் போக முடியாது. சமத்துவ கக்கூஸ் அது. சமத்துவ கக்கூஸ்னா என்னன்னு சொல்லுங்க? தடுப்பு இல்லாம கட்டி. எப்பாடா ஏமா 20 நிமிஷத்துல இப்போதான் ஒரு கேள்வி கரெக்டா பதில் சொல்லிருக்கீங்க. தடுப்பு இல்லாம சரியான கக்கூஸ்ல அது. உலகத்துல நடக்கும் அந்த மாதிரி ஒரு கக்கூஸ் கிடைக்குமா உங்களுக்கு? சூப்பர் கக்கூஸ். அதோட ஓடனவன் தான் ஃபாக்ஸான் கம்பெனிக்காரன். ஐயோ கக்கூஸே கிடை தெரியாது அவனுக்கு, நம்பி எப்படா 10,000 கோடி போடுறதுனால என்ன ஒரு அறிவு இல்ல, அடேங்கப்பா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நேற்றைய தினம் பேசும்போது பாத்தீங்க அப்படின்னா, நாங்கெல்லாம் தற்கூரி கிடையாது, நாங்கெல்லாம் வந்து ஆச்சரியக்குறி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. அதுவே திமுக தரப்புல இருந்து பயங்கரமான ஒரு விமர்சனங்கள், நிறைய மீம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது. யார் மேல? திமுக மேலயா? தாவேக்கா மேல வந்திருக்குது. அவர் அதை விஜய் வந்து பேசினாரு, நாங்கெல்லாம் வந்து தற்குறின்னு ஏன் எங்களை பார்த்து சொல்றீங்க, நாங்க தற்குறி கிடையாது, நாங்க ஆச்சரியக்குறி அப்படின்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலேயே அதெல்லாம் வந்துட்டு உண்மையிலேயே விஜய் கட்சி தற்குறியா ஆச்சரியக்குறியான்னு வந்து போலிங் எல்லாம் அவர் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான தொடர்ந்து வரக்கூடிய இந்த நகைச்சுவைகள் எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ நான் இவ்வளவு நகைச்சுவை பண்ணல. ஆமா, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கு மேலே உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா நீங்களே வேணும்னே வாயை பிடுங்கி நான் இன்னும் உதாரணத்தில் சொல்லினே இருக்கணும். இவ்வளோ சொன்னதுக்கப்புறமே இந்த கேள்வியை நீங்கள் கேட்கலாமா? நீங்கள் இதை எப்படி கேட்டுருக்கோன்னா, சார் நான் ஒரு கேள்வி வச்சுருந்தேன்,
ஓகேவா? இந்த மாதிரி விஜயோட கட்சியை தற்கூரியா ஆச்சரியக்குரியான்னு கேட்குறாங்க. நீங்கள் சொன்ன உதாரணம் வச்சு பார்க்கும்போது இவங்க தான் சார் தற்கூரி உண்மையாகவே அப்படி நான் சொல்லக்கூடாதுங்க, நீங்கள் சொல்லணும். நான் என்ன சார் சொல்லணும்? நான் என்ன திமுக? சரி அப்போ சரி நான் அந்த சமத்துவ கக்கூஸில் போக மாட்டேன்ப்பா. சரி ஓகே. ஓகேவா? அது தற்குறித்தனமான கக்கூசா இல்லை ஆச்சரியக்குரியான கக்கூசா? அதை பார்த்து ஆச்சரியப்படுவீங்களா? என்னடா முட்டாப்பையில் எப்படி கட்டிங்கன்னு சொல்லி கேள்வி கேட்பீங்களா? பதில் சொல்லுங்க. கண்டிப்பா நான் அது கண்டிப்பா தப்புதான் சார். அந்த டாய்லெட் கட்டினது தப்புதான் சொல்லிட்டு தற்கூரித்தனமா கட்டின கக்கூசா, அதுபோல அடடே என்ன மாதிரி ஒரு கக்கூஸ் இது அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி கட்டின கக்கூசா? பதில் சொல்லுங்க. தற்கூரித்தனமான கக்கூஸ் தான். அப்புறம் இது எங்க நீங்க விஜய் பத்தி நீங்க சொல்லுவீங்க, இல்லை விஜய் கட்சி எப்படி சொல்லுவீங்க? மேடம் கடுப்பு எத்தாதீங்க மேடம். நான் என்ன சொல்றேன், வேணாம் நிறைய கண்டென்ட் கொடுத்துட்டேன். நான் என்ன சொல்றேன்னா அந்த நிகழ்வு நான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன் சரிங்களா? அவர் இது மட்டும் கிடையாது, சிறப்பாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, அதாவது மேனிஃபெஸ்டோ, தேர்தல் மேனிஃபெஸ்டோ பற்றி அவர் சொன்னார். ஆனால் அது மெயினாக இன்னும் வெளியில் வரல. ஓகேங்களா? எல்லாருக்கும் ஒரு வீடு இருக்கணும், ஒரு மோட்டார் சைக்கிள் இருக்கணும், ஒரு வேலை இருக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? அது வந்து உண்மையாகவே நம்ம வந்து எப்படி இதை பண்ண போகிறாங்க, ஏன்னா அதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணோன்னா, அவர் சொன்னார் நான் மற்றவங்க மாதிரி சும்மா வந்து புருடா விட்டு போகிற ஆள் கிடையாது, சொன்னால் செய்வேன் அப்படின்ற ஒரு பாயிண்ட். மக்கள் நல்லது மட்டும் தான் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அப்படி இருக்கும்போது உண்மையாவே எல்லாருக்கும் ஒரு வீடு, அதுக்கான வழி வகுப்பாங்க, எல்லாருக்கும் வேலை அப்படின்னா நல்ல விஷயம் தானே? கண்டிப்பா. ஓகேவா? ஸோ அதை வந்து அவர் டீட்டெயில்டாக அவங்க மேனிஃபெஸ்டோல சொல்லுவார். நம்ம அதுக்காக தான் வெயிட் பண்ணணும். இங்கே நம்ம என்ன கருத்தாக பேசணும் அப்படின்னா, அந்த நிகழ்வு ஜஸ்ட்டு நார்மலாக இந்த மாதிரி உட்காந்து ஒரு கேமராவை செட் பண்ணிட்டு டெலிகாஸ்ட் மூலியமாக பண்ணாமல், வீடியோ அதான் சேட்டலைட் டிவி மூலியமாகவோ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் மூலியமாக பேசாமல் நம்ம ஒரு 2000 பேர் அட்லீஸ்ட் சந்திச்சு அவங்களும் கேட்பாங்க, மக்களும் பார்ப்பாங்கன்றதுக்கான ஒரு நிகழ்வுதானே தவிர்த்து பேக் டு ஃபயர்லாம் கிடையாது. ஓகேங்களா? அவங்க பெர்மிஷன் கேட்டுருக்காங்க, கூட்டிஸாக வெளியில் வருவார். நம்ம அதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, அவர் திமுக வச்சு செஞ்சது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த மேனிஃபெஸ்டோ வெரி இம்பார்ட்டன்ட். அவர் சொன்ன விஷயங்கள்லாம் பெண்கள் லா அண்ட் ஆர்டர் பாதுகாப்பை பற்றி பேசணும் அப்படின்னா நான் ஒரு 2 மணி நேரம் பேசுவேன், நம்மளுக்கு டைம் கிடையாது. ஓகேங்களா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா கடந்த 6 மாதத்தில் வந்து 644 கொலைகள். நான் எப்பவும் சொல்வதை போல 1225 நாட்களை கடந்து இந்த படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த படம்? எந்த படம்? திமுகன்ற படம். சரிங்களா? 4.5 வருஷமாக இந்த படம் ஓடுது மேடம். இந்த படத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த படங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான சீன்ஸ் ரிவ்யூ பண்ணுற மாதிரி தான். நம்ம இப்போ ரிவ்யூ தான் பண்ணணும். இப்போ திமுக பற்றி நம்ம பேசணும்னா மூவி ரிவ்யூ பண்ணோம்னா நம்ம ரிவ்யூ வேணால் பண்ணலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை காட்சிகள்லாம் இப்படி இருக்குது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 ரேப்பு, 20,000 கொலைகள், 40,000 வந்து சிறு குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. ஆச்சரியம் என்ன, 8 வயசு குழந்தையும் பாலியல் பண்ணுறாங்க, 80 வயசு குழந்தையும் பாலியல் பண்ணுறாங்க. அதுதான் சிறப்பான காட்சி அப்படின்னு நம்ம ரிவ்யூ பண்ணலாம் திமுகவை பற்றி. அவ்வளோதான் இவங்க ஆட்சி. உண்மை தான். 15,000க்கும் மேற்பட்ட பெண்கள் சம்பந்தப்பட்ட வழக்குகள் வந்து பதவி ஆயிருக்கு இந்த 4 வருஷத்துல. கடந்த 6 மாசத்துல மட்டும் 644 கொலைகள். இது வந்து சொன்னார் இல்லையா விஜய் அவர்கள், லா அண்ட் ஆர்டர் சிறப்பாக கொண்டு வரணும், பெண்களுக்கான பாதுகாப்பு. இப்போ பெண்களை பாதுகாப்பு இவங்க நீங்க இல்லையான்னு கேட்டக்கூடாதுன்றதுக்காக நானே சொல்லிட்டேன். சரிங்களா? இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, திமுக பத்தி தான் ரொம்ப விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. எங்களுக்கு வந்துட்டு அரசியல் ரீதியான எதிரி வந்துட்டு திமுக, கொள்கை ரீதியான எதிரி வந்துட்டு பாஜக அப்படின்னு சொன்னாங்க. பாஜக பத்தின எந்த விமர்சனங்களையும் முன்வைக்கவே இல்லை. கரூர் சம்பவத்துக்கு முன், கரூர் சம்பவத்துக்கு பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இதற்கு உங்க பதில் என்னவாக இருக்கும் சார்? அதாவது பாஜக மீது ஏன் வந்து நீங்க எந்த ஒரு குற்றச்சாட்டு வைக்கலன்னு சொல்லி கேட்குறீங்க. ஓகேங்களா? நான் ஒன்று சொல்லட்டுமா? இது நீங்க கேட்டது ஒரு கரெக்டான கேள்வி. அதாவது திமுக பாஜக தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பாக இருக்குது. மக்கள் அப்படி தான் பார்த்தீங்கன்னா திமுக பாஜக வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஒரு சாயம் பூசுகிற மாதிரி இருக்கும், இந்துத்துவா வருது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு டாக் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கப்புறம் அந்த பேச்சை கொஞ்சம் மாற்றி வேறு மாதிரி அரசியல் பண்ணி அந்த ஓட் பர்சன்டேஜ் அவர் வந்து ஆல்மோஸ்ட் 11.8% வரைக்கும் அவர் கொண்டு வந்தார். கரெக்டுங்களா? நான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் எப்படி பார்க்குறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தாவேகாவின் தலைவர் திரு விஜய் அவர்கள் பாஜக மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சார் இல்லையா, அதை வந்து ஒரு டீப் அனலைஸ் பண்ணி ஒரு டீப் பொலிட்டிக்கல் ஸ்பீச்சாக அவர் எங்கேயுமே பேசணும்னு தான் நான் பார்க்குறேன் இன்றைக்கி வரைக்குமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீட்டு, ஓகேவா? அதுக்கப்புறம் மீனவர் பிரச்சனை, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பரந்தூர் விமான நிலையம், இந்த மாதிரி மேஜர் இஷ்யூஸ்லாம் வந்து அவர் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க, நாங்கள் இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு வந்து அப்படியே மேலோங்கி அப்படி போகிற மாதிரி தான் தெரியுது. ஓகேவா? நானும் என் கருத்தை என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சொல்லுங்கள்,
கண்டிப்பா சொல்லுங்க, குற்றச்சாட்டை சொல்லுங்க. சொல்லும் போது எப்படி திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லும் போது டீப்பா இன்டெலெக்சுவலா ஆன் பாயிண்ட்ல வைப்பாரு. நீங்க அவர் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும். ஓ இதானா, ஓ இங்கே தான் ஊழல் நடந்திருக்கா, இப்படி தான் நடந்திருக்கா, இதுதான் கம்பெனியா, இதுதான் இந்த அமௌண்ட்டா, இந்த டேட்ல நடந்ததா, இது நடந்தா, சைன் போடுறதுக்கு முன்னாடிலாம் சொல்லியிருக்காரு. இப்போ சைன் போட போறாங்க, நாளைக்கு கேன்சல் பண்ணிட்டாங்க, நிறைய நடந்திருக்கு அவர் இருக்கும் போது. அந்த மாதிரி திரு விஜய் அவர்கள் சொன்னார் அப்படின்னா மக்களுக்கும் ஏன் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பாஜக வந்து இவர் எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒரு புரிதல் எஸ்ஐஆர் இருக்கும். பத்தி வந்துட்டு நிறைய தாவேக்காவும் தான் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு வராங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அந்த எஸ்ஐஆர் பத்தி நேற்று தினம் வந்து அவர் பேசி இருந்திருக்கலாம், ஒரு விமர்சனம் பண்ணி இருந்திருக்கலாம், குறைஞ்சபட்சம் எதுவுமே பண்ணல. அப்ப வந்து பாஜகவோட பி டீம், ஏ டீம், சி டீம், தட்டு வரைக்கும் டீம் பிரிச்சுட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல அப்படி கிடையாது மேடம். இப்படி வச்சு போனேன் நான் திரும்பவும் அதான் சொல்றேன் மேடம். நீங்க வந்து பாஜகவை ஏன் எதிர்க்கலன்னு வருத்தப்படுறீங்கன்னா அதுக்கு என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏங்க பாஜக எதிர்க்கல, இங்கே ஒரு குத்துனா அங்கே ஒரு குத்து, வீட்டில் 2 பசங்க இருக்காங்க, ஓகேவா, 2 பசங்க சேட்டை பண்ணுறாங்க, இன்னைக்கான பெரியவன் தான் சேட்டை பண்ணா ஒரு அற விட்டேன், சின்ன வருத்தப்படுறான்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு எட்டி மதிச்சேன் அப்படின்னு நம்ம பண்ண முடியாது. திமுக பாஜகவை இல்லை மேடம், வந்துடுறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த மாதிரி பாஜகவை ஒரு விமர்சனம் செய்யாத நீங்கள் நெகட்டிவாகவே பார்க்காதீங்கன்றேன். நான் என்ன சொல்கிறேன், பண்ணால் நல்லது பண்ணுங்க, ஆனால் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி ஆன் பாயிண்ட்ல நியாயமா மக்களுக்கு புரியுற மாதிரி நீட்டு இந்த மாதிரி இவளை பாதிப்பு இவளை இருக்குன்னு சொல்லி திரு அண்ணாமலை கூறுவது போல பிராக்டிகலான பாயிண்ட்ஸ் எடுத்து வைங்க, நாங்க ஏத்துக்கிறோம், மக்களும் ஏத்துப்பாங்க. இப்ப நம்ம பிஜேபி சப்போர்ட் பண்ணிலாம் பேசல, ஆனா நான் என்ன சொன்னா தேவையான்னு கேட்கிறேன். அந்த எதிர்ப்பு இப்போ பேச நல்ல விஷயம் தான், அதை விட்டுருங்க. அந்த எதிர்ப்பு தேவையா, பிஜேபியோட எதிர்ப்பு தேவையா, ஏன் ஓகே தேவை, முடிவு பண்ணிட்டாங்க தாவேகா தேவைன்னா அப்ப ஏன், அதுக்கு பதில் சொல்லுங்க, புரிய வைங்க. உங்களோட இப்போ நானும் பார்க்குறேன், உங்களை ஃபாலோ பண்ணுறேன், எங்களை மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுக்கும் புரிய வைங்க. ஏன் புரிய வைக்கும் போது ஆன் ரெக்கார்ட்ஸில் கிளியராக புரிய வைங்க. சும்மா வந்து இப்போ திமுகனா நீங்கள் புரிய வைக்க தேவையில்லை. இப்போ நானே உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருப்பேன் இந்த 20 மினிட்ஸில். அந்த மாதிரி பாஜகவுக்கு புரிய வைங்க. தமிழ்நாட்டுக்கு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்களேன், உதாரணத்துக்கு இப்போ நான் எப்படி பார்க்குறேன்னா பொய்யா பேசுகிறாங்க திமுக காரங்க. இந்த மெட்ரோ மேட்டர் எடுத்துக்கோங்க. மெட்ரோ பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கும் கொண்டு வரல, மதுரைக்கும் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை முதல்வர் வச்சாரு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுக்கு கிளியரா தெரிஞ்சு போச்சுங்க, வெட்ட வெளிச்சமா அவங்க ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணல, அவங்க வந்து கிளாரிஃபிகேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒடுக்கப்பட்ட தமிழ்நாட்டை ஒடுக்கப்பட்ட தமிழ்நாட்டுக்கு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நியாயத்தை வந்து கற்பிப்போம் அப்படின்னு ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு எவ்வளோ கேவலமான, நான் சொன்னேன் இல்லையா அந்த 1200 நாள் கடந்த படம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு, எல்லாமே அந்த படத்தோட விளம்பரம் தான் இது. இப்போ வந்து இந்த விளம்பரம் ஓடிட்டு இருக்கு, மெட்ரோ விளம்பரம் ஓடிட்டு இருக்கு, இப்போ பதாகைகள் போட்டு விளம்பரம் ட்வீட்டு, ஓகேவா. நீங்கள் நான் இப்போ பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க தான் போகுது. அடுத்த போஸ்ட் என்ன வரும், தலைவர் வந்து மெட்ரோ ப்ராஜெக்டை மீட்டு எடுத்துட்டார். கேவலம் பிஆர் பாருங்க, கேவலமான ப்ரமோஷனுங்க. அவங்க கொடுக்கலன்னு சொல்லவே இல்லைன்ற நான். இன்னும் கேட்டா சென்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான தொகையை ஒதுக்கியிருக்காங்க மெட்ரோக்கு. எவ்வளோன்னு தெரியுமா, 62,000 கோடி ரூபாய். இருக்கல அதிகம் சென்னை தாங்க, உண்மை இது நான் சொல்றது ரேட்டா, நீங்க செக் பண்ணி பாருங்க. அப்ப ஏங்க இவ்வளவு பொய் பேசுறீங்க, பொய்யா பேசிட்டு இருந்தா என்னங்க. நான் சொன்ன மாதிரி கடன் தமிழக வரலாற்றிலேங்க டபுள் மடங்கு 9.25, அதாவது 9.25 லட்சம் கோடி ரூபாய் கடனுங்க. அதிகப்படியான கடன் சுமை உள்ள மாநிலமாக இருக்கு. ஆமா, கடைசியில் நம்மளுக்கு என்னங்க மிச்சம், என்ன மிச்சம், கக்கூசு தான் மிச்சம். கண்டிப்பாக எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி.